வணக்கம். பிரித்தானியாவிலிருந்து நான் வேல்வை சுமித்குமார். நான் ஒரு பேருந்தோட்டுனர், நெடுந்தூர பேருந்தோட்டுனர், கோச் டிரைவர். இன்றைக்கு நான் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து ஒரு 53 சுற்றுலா பிரயாணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ட் பாங்க்ரஸ் என்ற ஒரு நிலத்தடி தொடருந்து நிலையத்துக்கு கொண்டு வந்தான். இந்த தொடர்ந்து பாரிஸ் வரைக்கும் போகுது. அதில் அந்த 53 பயணிகளும் யாருன்னு பார்த்தா இந்தியர்கள். அதில் 3 இந்தியர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த பக்கத்தில் சீட்டில் தான் இருந்து வந்தவர்கள். அப்போ நான் சில நேரங்களில் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி தமிழில் பேச அவர் என்ன தமிழ் ஒன்று கேட்டுக்கிறேன். என்னுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவர் தமிழன்னு நம்பவே. நான் தமிழ் தான் சொன்ன உடனேயும் ரொம்ப என்னோட நல்ல நெருக்கமாக பேசிக்கொண்டே வந்துக்கிறோம். இப்போ தான் எல்லாரையும் இறக்கி விட்டுனான். அப்போ நான் அவரோட பேசுகிற பொழுது கேட்டேன், இந்த முறை நடக்க போகின்ற சட்டசபை தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் எனக்கு சொன்னார், 3 பேரும் உண்டா சொல்லிக்கிறேன், தாங்க ஏடிஎம்கேக்கு அதிமுக கட்சிக்கு தாங்கள் வாக்களிக்க போயினோம்னு சொல்லிக்கிறேன். நான் ஏன் அப்படி சரிங்கன்னு இருக்கேன், இல்லை இந்த முறை திமுகவை நாங்கள் தோற்கடிக்க வேணும்னு சொல்லிக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் அந்த ஓட்டை பிரிக்கணும்னு சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன், அவர்களை தோற்கடிக்கிறதோ பிரிக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் சொன்னேன், மற்றவனை தோற்கடிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஜெயிக்கிற முக்கியம், நீங்கள் வெற்றி பெறது முக்கியம்னு சொன்னால் நீங்கள் சரியான ஆளுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும். பேசாமலே இருந்துச்சு கேட்டுக்கொண்டு. அவருக்கெல்லாம் பார்த்தீங்களோ 60-65 வயசுக்கு மேலே. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல இல்லாட்டி 20 வருஷத்துல நீங்கள் இந்த பூமியிலேருந்து புறப்பட்டுருவீங்க. உங்களோட பிள்ளைகள், உங்களோட சந்ததிகள் நிம்மதியாக அந்த தமிழ்நாட்டில் வாழணும்னா நீங்கள் யாருக்கு ஓட் போடணும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சரியான அரசியலை பேசுகிற ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவரால் பேச முடியலை. அவளுக்கு என்ன ஆச்சரியம் பண்ணால், நான் இந்த மண்ணிலேருந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறது அவளுக்கு ஆச்சரியமே இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில் மக்களுக்கான அரசியலை பேசுகிற ஒரே ஒரு ஆள் சீமானா தான். என்னோட பேசாமலே இருந்துச்சுன்னா நான் நீங்கள் செய்கிற வேலை மெட்டாக்களை தோற்கடிக்கிற மட்டும் இல்லை, நீங்களும் உங்களோட சந்ததி, உங்களோட இனங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொன்னேன். அவருக்கு என்னென்னு சொன்னேன், நான் சொல்ல அவரால் நான் இன்னத்தை பேச வரேன், இன்னத்தை சொல்ல வரேன்றதை அவரால் ரியலைஸ் பண்ண முடியலை. கடைசியில் நான் ஸ்பொட் பண்ணி சொன்னேன், இந்த நாடு லண்டன் மொத்தமாகவே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 10 அல்லது 12 ரிசோர்ஸ், அதாவது வளங்களுக்கு மேலே இல்லை. தமிழ்நாட்டில் 260க்கு மேற்பட்ட வளங்கள் இருக்கு. அப்படி இருந்தும் தமிழ்நாடு எங்கே இருக்கு, லண்டன் எங்கே இருக்கு? காரணம் அரசியல் தெளிவில்லை. 60 வருட காலமாக அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க அந்த அரசியல் கொள்கை, பிழையான கொள்கையை கொண்ட அந்த திராவிடங்கள் தான். இன்னொன்று கடைசியில் எல்லாம் முடிஞ்சிட்டு லக்கேஜ் நான் தூக்கிச்சுன்னா வெளிக்கிட தயாராக கேட்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, நீங்கள் யாருக்கு ஓட் போடுறதை பற்றி எனக்கு நீங்கள் யாருக்கு போடணுமன்றதை நல்லா யோசிச்சுட்டு போங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, யாருக்கு போட போறீங்கன்னு. அதில் ஒரு ஆள் சொன்னார், தம்பி நிச்சயமா நான் தமிழர் கட்சிக்கு போடுறேன். மற்ற 2 பேரும் இந்த ஒரு குழப்பத்தோட போயினோம். நான் ஒருத்தன் லண்டன்ல இருந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, அதுவும் தமிழ்நாட்டில் பிறக்காத நான் ஒருத்தன் அரசியலை பற்றி பேசுறேன், குழப்பத்தோ இருப்பேன். ஆக மொத்தத்தில் நான் ஒரு ஓட்டை நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் இந்த முறை சட்டசபையில் நாம் தமிழர் கட்சிக்கு. அது வரைக்கும் எனக்கு திருப்தி. ஒவ்வொருத்தரும் இப்படி முயற்சி செய்தாலே தமிழ்நாட்டில் மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் மாற்றம் வந்தால்தான் உலகம் முழுத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். அது தமிழமாக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் தமிழருக்கான ஒரு அதிகாரம் உள்ள இடம் வரும் வரைக்கும் நாங்கள் போராடி எடுக்கணும். அது வந்தால் தான் எங்களுக்கு மாற்றம் பெறும். இன்றைய பொழுது நல்ல பொழுது. நன்றி, வணக்கம்.